செல்லாத 500, 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்ற வங்கிகள் மற்றும் தபால் நிலையங்களில் பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர். தொடர்ந்து 4வது நாளாக நீண்ட வரிசையில் காத்திருந்து எடுத்துச் செல்வதால் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி உள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை சென்னை ரிசர்வ் வங்கி தலைமை தபால் நிலையம் மற்றும் சேலத்தில் உள்ள நமது செய்தியாளர்களிடம் கேட்கலாம். முதலில் சென்னையில் இருக்கும் செந்தில்குட்டி செய்தியாளரிடம் கேட்கலாம். செந்தில்குட்டி, ரிசர்வ் வங்கியில் நிலைமை எப்படி உள்ளது? கூடுதல் கவுண்டர்கள் போன்ற சிறப்பு ஏற்பாடுகள் ஏதேனும் செய்யப்பட்டுள்ளன? இதை பற்றிய சொல்லுங்க. அதாவது இந்த 1000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டுகள் 8ஆம் தேதியிலிருந்து செல்லாது என்ற ஒரு அறிவிப்புக்கு பிறகு மக்கள் கடுமையாக வங்கிகளிலும் அதாவது ஏடிஎம்களையும் நாட ஆரம்பித்தார்கள். அதிலிருந்து பெரிய அளவில் அந்த பணத்தை மாற்றுவதற்காக மக்கள் குவியக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. பணப்புழக்கமும் அதனால் குறைய ஆரம்பித்திருக்கிறது. காய்கறி மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவது கூட அவர்களால் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை அந்த சில்லறை தட்டுப்பாடு காரணமாக ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக ரிசர்வ் வங்கியை அவர்கள் சில்லறைக்காக அணுக தொடங்கியுள்ளனர். இதற்காக அவர்கள் கடந்த 4 நாட்களாக இந்த ரிசர்வ் வங்கி முன்பாக பல பேர் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களுடைய சில்லறையை மாற்றி வருகிறார்கள். இந்த நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதனாலும் முகூர்த்த நாள் என்பதனாலும் அதிக அளவில் மக்கள் ரிசர்வ் வங்கியில் தங்களுடைய பழைய நோட்டுகளை மாற்றுவதற்காக குவிந்துள்ளனர். கிட்டத்தட்ட ஒரு 2000க்கும் மேற்பட்ட மக்கள் தங்களுடைய குடும்பங்களுடன் இந்த பணத்தை மாற்றுவதற்காக வரிசையில் நின்று வருகிறார்கள். ரிசர்வ் வங்கியில் இருந்து தொடங்கி தலைமைச் செயலகம் வரை இந்த கூட்டம் காணப்படுகிறது. கிட்டத்தட்ட அரை கிலோமீட்டர் அளவிற்கான தூரம் காணப்படுகிறது. வெயில் கடுமையான வெயிலையும் பொருட்படுத்தாமல் மக்கள் இந்த பணத்தை மாற்றுவதற்காக இங்கே இருக்கிறார்கள், காத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக இங்க இருக்கக்கூடிய ஒரு நபரிடம் கேட்கலாம். நாங்கள் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலே காத்துட்டு இருக்கோம் சார். எவ்வளவு கஷ்டமா இருக்கு? வேகாத வெயிலில் நிற்கிறதே கஷ்டமா இல்லையா சார்? கஷ்டமா இருக்கு. எல்லா இடத்துலையும் கூட்டமாக தான் சார் இருக்குது. ரொம்ப கூட்டமாக இருக்குது. போய் கேட்டால் கொஞ்ச நேரம் நிற்க சொல்கிறாங்க, அப்புறம் இல்லைங்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். அதனால தான் நாங்களே இங்கே வந்தோம். 2000 ரூபாய் இப்போ 2000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா அதையும் எப்படி நாங்கள் போய் சில்லறை மாற்றுவோம் சொல்லுங்கள்? அதனால தான் நாங்கள் சில்லறை மாற்றத்துக்கு இங்கே வரோம். மொத்தமாக சில்லறை வாங்கிலாம் நீங்கள் வந்திருக்கோம். 2 மணி வரைக்கும் கொடுக்குற சொல்லியிருக்காங்க. அந்த இன்னும் சரியாக தெரியல. கிடைக்கவே இல்லைப்பா. எங்கே போய் கேட்டாலும் 500 ரூபாய்க்கு கேட்டாலும் இல்லவே சில்லறே இல்லை. நீங்கள் அதோட பொருள் 500 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்களே காட்டி 500 ரூபாய்க்கு சேஞ்சு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. மிஞ்சி போனாக்கா 400 ரூபாய்க்காவது வாங்கிக்கோங்க, 100 ரூபாய் தரோன்னு சொல்கிறாங்க. எந்த கடைக்கு போனாலுமே. அதனால வீட்டில் எதுவுமே வியாபாரம் பண்ணுறவங்க நாங்களே ஒரு பொருள் போய் வாங்க முடியல. எங்களால் காலையிலேருந்து நிற்கிற ஒரு தண்ணி கூட வழி இல்லை. ஒர்க் ஆகலை, கிடைக்கல, எங்கேயுமே கிடைக்கல. அதனால தான் இங்கே காலையில் நின்று இருக்கோம். எந்த பேங்க்ஸுமே கிடைக்கல. அதாவது அவர்களுக்கு தேவையான அந்த சில்லறை வெளியில் கிடைக்காதனால் வியாபாரிகளிடம் அந்த சில்லறை கிடைக்காத ஒரு சூழ்நிலை தான் சென்னை முழுவதுமே நிலவி வருகிறது. இதன் காரணமாக ரிசர்வ் வங்கியில் தங்களுடைய அந்த சில்லறையை பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு காரணத்தினாலே அவர்கள் இந்த நீண்ட வரிசையில் காத்திருப்பதாக தெரிவிக்கிறார்கள். மேலும் இந்த ரிசர்வ் வங்கியில் இந்த பணத்தை பெற்றுக்கொள்வதற்காக இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அதிக கூட்டம் வந்ததன் காரணமாக இங்கே சிறப்பு கவுண்டர்கள் உள்ளே அமைக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே 6 கவுண்டர்கள் இருந்த நிலையில் கூடுதலான கவுண்டர்களை அமைப்பதற்கு தொடர்பாகவும் அதற்கான ஆலோசனைகள் நடத்தி தற்போது அந்த கவுண்டர்களை அமைத்து வருவதாகவும் ரிசர்வ் வங்கி தரப்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செந்தில்குட்டி, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. இணைப்பிலேயே இருங்க. இப்போ தலைமை தபால் நிலையத்தில் கிருத்திகா லைன்ல இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். கிருத்திகா, நீங்க சொல்லுங்க, அங்க மக்களுடைய கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கு? மக்களுடைய இந்த அலைமோதும் கூட்டத்தை சமாளிக்க என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சிருக்காங்க? தமிழகம் முழுவதும் இருக்கிற இந்த பண தட்டுப்பாடு, அது மட்டும் இல்லாமல் நம்ம வைத்திருக்கிற 500, 1000 ரூபாய் நோட்டுகளுக்கு பதிலாக புதிய நோட்டுகளை பெற்றுக்கொள்வதற்காக எல்லா வங்கி தபால் நிலையங்கள் இன்னைக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் இன்னைக்கு நம்ம சென்னை தலைமை தபால் நிலையத்தில் இருக்கோம். இங்கே கூட்டம்ன்றது ரொம்ப கம்மியான அளவு இருக்குன்றது குறிப்பிடணும். காரணம், இங்கே ரொம்ப வேகமாக சர்வீஸ் நடக்கிறதா இங்கே வரக்கூடியவங்க தெரிவிக்கிறாங்க, மக்கள் தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பொதுவாகவே கடந்த 3 நாட்களில் இருந்த கூட்டத்தில் பாதி அளவு இருக்குன்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் இங்கே பணத்திற்கான வரவு, அதாவது தபால் நிலையத்திற்கு மக்களுக்கு கொடுப்பதற்காக வர வேண்டிய பணத்திற்கான வரவு குறைவாக வந்த காரணத்தினால நேற்று வரை 4000 ரூபாய் கொடுக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் இன்னைக்கு 2000 ரூபாய் மட்டும்தான் கொடுக்கப்படுது அப்படின்னு மக்கள் தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 2000 ரூபாயும் 2000 ரூபாய் அந்த புதிய நோட்டாக கொடுக்கப்படுது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் தெரிவிக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, இங்கே தொடர்ந்து காத்திருந்து இந்த 2000 ரூபாயை பெற்ற போதிலும் கூட அந்த 2000 ரூபாய்க்கும் ஏதாவது பொருளை வாங்கும் பட்சத்தில் தான் கடைகள் சில்லறைகள் கொடுக்கறதுக்கு முன் வருவதாகவும், அதாவது 1500 ரூபாய்க்கு மேலே வாங்கினால் சில்லறை தருவதற்கு முன் வருவதாகவும், அதை தவிர்த்து அந்த 2000 ரூபாயை செலவு பண்ணுறதுக்கான இடமே இல்லைன்றதை அவங்க குறிப்பிடுறாங்க. இந்த புதிய ரூபாய் நோட்டு அவங்க கிட்ட இருந்ததை மாற்றி இருந்தாலும்
அந்த புதிய ரூபாய் நோட்டை பயன்படுத்த முடியாத சூழ்நிலை இங்கே ஏற்பட்டிருக்கிறத பல தாய்மார்கள் முக்கியமாக இங்கே குறிப்பிடுறாங்க. அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு இந்த 2000 ரூபாய் நோட்டுகளை தற்பொழுது பயன்படுத்துவதற்கான சூழ்நிலையே இன்னும் தமிழகத்தில் இல்லை அப்படின்னு ரொம்ப வருத்தம் தெரிவிக்கிறாங்க. கிருத்திகா, நீங்க இணைப்பிலேயே இருங்க. சேலத்துல இருந்து ரியாஸ் இருக்காரு, அவர்கிட்ட நம்ம கேட்கலாம். ரியாஸ், நீங்க சொல்லுங்க, சேலத்துல இப்ப வந்து தலைமை தபால் நிலையத்துல மக்களுடைய கூட்டம் என்ன மாதிரி இருக்கு? விடுமுறை நாளான இன்றும் வந்து வங்கிகள் வந்து அங்க ஓப்பன்ல இருக்கா? இதை பத்தி சொல்லுங்க. வணக்கம் அம்ரோத். அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த மத்திய அரசினுடைய இந்த அதிரடி அறிவிப்புக்கு பிறகு இன்னும் பார்த்தீங்கன்னா சேலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 4 நாட்களுக்கு பிறகும் வந்து பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை இன்னும் திரும்பலன்னு சொல்லலாம். குறிப்பாக இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இந்த ஞாயிற்றுக்கிழமையும் பொதுமக்கள் வந்து பணத்தை மாற்றிக்கொள்வதற்காக ரொம்ப ஆர்வத்துடன் காலையில் 7 மணி நின்றுட்டு இருக்காங்க. நான் சேலம் பழைய பேருந்து நிலையம் தபால் நிலையம் முன்பு நின்றுட்டு இருக்கேன். தற்போது எனக்கு முன்னாடி நீங்கள் கூட்டத்தை பார்க்கலாம். தற்போது சுமார் 1/2 கிலோமீட்டர் அளவில் வந்து பொதுமக்கள் வந்து இந்த காலையில் இருந்தே வந்து தற்போது இந்த பகுதியில் நின்றுட்டு இருக்காங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை என்பதால் வந்து காலையில் 8 மணிக்கு தபால் நிலையம் திறக்கப்பட்டது. கூடுதலாக 3 கவுண்டர்கள் செயல்படும். இன்று வந்து கூடுதலாக 4 கவுண்டர்கள் அமைக்கப்பட்டு பொதுமக்களிடம் இந்த பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. அதே போல பொதுத்துறை நிறுவனமான வங்கிகளிலும் வந்து இந்த ரூபாய் நோட்டுகளை வந்து மாற்றுவதற்கான தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது. அதே போல ஏடிஎம்கள், சொல்லப்போனால் ஏடிஎம்கள் வந்து இன்னும் வந்து முழுமையாக செயல்படவில்லை. அதே நிலைமை தான் நீடிச்சுட்டு வந்துட்டு இருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பான்மையான ஏடிஎம்கள் வந்து இன்னும் பணம் நிரப்பப்படவில்லை. பணம் எடுக்க பொதுமக்கள் சிரமப்பட்டு. அதே போல் திறந்திருக்கிற இந்த ஏடிஎம்களில் வந்து 100 ரூபாய் நோட்டுகள் வந்து உள்ளே வந்து வைக்கப்படுறதால வந்து அதில் 2 லட்சம் ரூபாய் மட்டுமே வந்து வைக்கப்படுகிறது. இதனால் வந்து சீக்கிரமாக வந்து ஏடிஎம் மையங்களில் வந்து பணம் தீர்றதால வந்து மீண்டும் வந்து ஏடிஎம் மிஷின்கள் வந்து செயல்படாத நிலையில் வந்து செயல்பட்டு இருக்கு. தொடர்ந்து வந்து பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. அதே போல் வந்து சேலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சேலத்துடைய முக்கிய தொழிலாக விளங்கிட்டு இருக்கிற அந்த வெள்ளி தொழிலாளர்கள் வந்து சேலத்தை 10,000க்கும் மேற்பட்ட வெள்ளி தொழிலாளர்கள் வந்து ஈடுபட்டு 10,000க்கும் மேற்பட்ட வெள்ளி பட்டறைகள் வந்து இயங்கிட்டு இருக்கு. இதன் மூலமாக அங்கே 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வந்து பணியாற்றி வந்துட்டு இருக்காங்க. இதனால தற்போது 9,000க்கும் மேற்பட்ட வெள்ளி பட்டறைகள் வந்து மூடப்பட்டிருக்கு. இதனால வந்து 1000 டன் அளவில் வந்து வெள்ளி பொருட்கள் வந்து தேக்கம் அடைஞ்சிருக்கு. சேலத்திலிருந்து பல்வேறு மாநிலங்களுக்கு போக வேண்டிய இந்த வெள்ளி பொருட்கள் அனைத்துமே வந்து இந்த 100 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் நோட்டுகளை வந்து மாற்ற முடியாதனால வந்து இந்த வெள்ளி தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சேலத்தில் இருக்கிற பெரும்பான்மையான மளிகை கடைகளில் பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மாவட்டம் முழுவதுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு வந்து 250 ரூபாய் அளவில் 250 கோடி அளவில் வந்து வர்த்தகம் நடைபெறும். தற்போது இந்த பண பரிவர்த்தனை வந்து சிக்கல் ஏற்பட்டுள்ளதால் வந்து இது வந்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டது. இது 80% வந்து வியாபாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வந்து வணிக சங்க தலைவர்கள் தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சேலத்தில் பழைய பேருந்து நிலையம் சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் வந்து ஏராளமான சாலையோர கடைகள் வந்து இருக்கும். இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து சாலையோர கடைகளும் வந்து தென்படவில்லை. அதே போல் வந்து காய்கறி மார்க்கெட்டுகளிலும் வந்து இன்று வந்து பெரும்பான்மையான வந்து வியாபாரம் வந்து முற்றிலுமாக நடைபெறவே. தற்போது நம்மிடையே வந்து காய்கறி வியாபாரி ஒருத்தர் நினைஞ்சிருக்கார், அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். தற்போது இந்த பணம் மாற்றுறதால உங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருப்பீங்க? தொடர்ந்து இந்த ஏடிஎம்கள் செயல்படலை, அது எந்த மாதிரியான உங்களுடைய வியாபாரம் எப்படி இருக்கு இப்போ? அதாவது நார்மலாக வந்து எங்களுக்கு இப்போ ஒரு 5000 ரூபாய்க்கு விற்கிற வியாபாரம் வந்து 1000 ரூபாய்க்கு விற்கிற அளவுக்கு வந்துருச்சு. 500 நோட்டு தான் எல்லோரும் கொண்டு வராங்க. காய்கறி வியாபாரிங்க யாரும் 500 நோட்டை வாங்கி விவசாயிகளோ வியாபாரிகளோ யாருமே வர்றதில்ல. வியாபாரம் வாங்க பொதுமக்களும் வர்றவங்க யாருமே 500 நோட்டை கொண்டு வர மாட்டேங்குது. இதனால் ஏகப்பட்ட பாதிப்பு. குறைஞ்சது பெங்களூரு, மேட்டுப்பாளையம், ஊட்டியிலேருந்து வர காய்கறி வியாபாரிங்க பூராமல் அப்படி நின்றுச்சு. யாரும் போடுறதும் இல்லை, சரக்கு வர்றதும் இல்லை. வியாபாரம் பாதிப்பு. தக்காளி விலை இறங்கினா இன்னும் ஏகப்பட்ட இந்த 500 நோட்டுனால நடுத்தர வர்க்கம் அத்தனையுமே போயிடுச்சு. யார் கொண்டு வந்து கொடுத்தா 2000 நோட்டு கொடுத்துருக்காங்க, அதுக்கும் யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. சில்லறை இல்லைங்கிறாங்க. இது 2000 கொடுத்தாலும் 500 நோட்டு தான் கொடுக்கணும். அதனால் சில்லறை யாரும் வாங்குறதும் இல்லை. வியாபாரம் ஏகப்பட்ட பாதிப்பு முடக்கப்பட்ட இருக்கிறது. இன்றைக்கி மத்திய அரசினால் அதிரடி நடவடிக்கைனால ஏகப்பட்ட முடக்கம். நடுத்தர மக்கள் நாங்கள் ரொம்ப பாதிக்கப்படுறோம். அதே போல் நம்முடைய பொதுமக்கள் ஒருத்தர் வந்து இணைஞ்சிருக்காரு. சார் நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி ஏடிஎம்கள்லாம் எப்படி செயல்படுது? கூட்டம் எப்படி இருக்குது? ஏடிஎம் மையங்கள்லாம் கூட்டம் அதிகமாக தான் சார் இருக்குது. க்யூ அதிகமாக இருக்குது. அங்கங்கே பணம் எடுக்க முடிய கஷ்டமாக இருக்குங்க சார். அம்ருத் பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா காலையில் 7 மணிலிருந்து இந்த ஏடிஎம் சென்டர்களையும் தலைமை தபால் நிலையம் முன்பாகவும் ஏராளமான பொதுமக்கள் வந்து குவிஞ்சிருக்காங்க. தற்போது இந்த கூட்டமானது 20 பேராக வந்து இங்கே வந்து இந்த பணம் மாற்றுவதற்காக அனுப்பி வைக்கப்படுகிறது. தொடர்ந்து வந்து காவல்துறையினர் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே போல் இந்த பொதுத்துறை வங்கிகளிலும் வந்து ஏராளமான பொதுமக்கள் வந்து காலையிலேருந்து குவிஞ்சிருக்காங்க. இருந்த போதிலும் வந்து இந்த கூட்டமானது தொடர்ந்து வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு. அம்ருத், தற்போது நிலவி வரும் ரூபாய் 500 மற்றும் 1000 ரூபாய் மாற்றுவதற்கான கூடுதல் தகவல்களை அளித்தமைக்காக சென்னையிலிருந்து செந்தில்குட்டி, கிருத்திகா மற்றும் சேலத்திலிருந்து ரியாஸ், உங்கள் அனைவருக்கும் நன்றி.